ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, மற்ற போட்டித் தேர்வுகள், போலீஸ் எக்ஸாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையவே கால்ஃபர் சொல்லியிருக்காங்க. எல்லா எக்ஸாம்லேயும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தமிழ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. அந்த தமிழ் பாடத்தில் பார்த்திங்கன்னா இலக்கணம் எந்த அளவு முக்கியம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நம்ம ஏற்கனவே இந்த இலக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாகவும் சரி, அதுவும் இல்லாமல் இலக்கண வகுப்புகள்னே நம்மளதில் ப்ளேலிஸ்ட்லாம் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு 2 வாரம், ஒரு 2 அல்லது ஒரு 3 வாரமாக எனக்கு அந்த பழைய வீடியோஸ்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது. என்னன்னு பார்த்திங்கன்னா, உங்களோட ஓன் நோட்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னோடய ஓன் நோட்ஸ் மெட்டீரியலே பிடிஎஃபாக நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த இது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. சரி, அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாமேன்னு தான் இந்த வீடியோ. இப்போ இந்த லிஸ்ட்டை பாருங்களேன். ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் பெரும்பாலும் மாறப்போகிறது கிடையாது. தமிழில் பார்த்திங்கன்னா இலக்கண பகுதிகளில் இந்த பொருத்துதல்லேருந்து ஆரம்பித்து, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தொடர் அடைமொழி குறிப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக எதிர்ச்சொல், அதில் ஆரம்பித்து கடைசியாக இருக்கக்கூடிய எதுகை மோனை இயைபு பழமொழிகள் வரைக்குமே இந்த இலக்கணத்துக்கான பகுதிகள் இதுதான். இது பெரும்பாலும் மாறப்போகிறதில்ல. குரூப் 4க்குமே சரி, மற்ற போட்டித் தேர்வுகள், சர்வீஸ் எக்ஸாம்லேயும் கட்டாய தமிழில் இது ஒரு முக்கியமான ரோல் பண்ணும். ஸோ இதுக்கான மெட்டீரியல் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களோட ஓன் நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை நான் ஆரம்பத்தில் எனக்கு அது ஒன்றும் கொஞ்சம் பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், கொஞ்சம் பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை நான் பெருசாக கண்டுக்கலை, கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டேன். சரி, இது நம்ம பார்த்துக்குவோம். இன்னும் நான் அதை ஒரு கம்ப்ளீட்டாக நான் எழுதி இது பண்ணல. அங்கங்கே நான் எனக்கு எப்படி இருக்கோ அதை நான் அப்படியே என் ஹேண்ட் ரைட்டிங்கில் கிறுக்கி வச்சுருப்பேன். எப்படி கிறுக்கி வச்சுருப்பேன்னா, எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் எழுதியிருப்பேன். சில இடத்துல ரொம்ப ஷார்ட்டாகவே எழுதியிருப்பேன். ஏன்னா எனக்கு அது தெரியும் அது அப்படிங்கிற வாசிக்கு. சில இடத்துல எனக்கு புரியாத ஈஸியான விஷயத்தையே கொஞ்சம் லென்த் பண்ணி எழுதியிருப்பேன். இப்படி எல்லாருமே ஓன் நோட்ஸ் கேட்கும்போது அது எனக்கு புரியும் நான் ஏன் அப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு. அவங்களுக்கு அதை நான் கொடுத்தேன்னா அவங்களுக்கு புரியாமல் போயிடுமோங்கிற ஒரு தயக்கமும் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் இது ரிப்பீட் ஆகையில் என்ன ஆச்சுன்னா, சரி இது நிறைய பேர் கேட்குறாங்க, சரி ஓன் மெட்டீரியலே நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு நான் அந்த 21 டாப்பிக்குமே நோட்ஸை கிளியராக மேக் பண்ணேன். ஈஸியாக புரிகிற மாதிரி அந்த நோட்ஸை படிச்சிங்கனாலே உங்களுக்கு தமிழ் இலக்கணத்தில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம், எப்படி நம்மளுடைய சேனலில் படிக்கிறவங்களுக்கு நம்ம இதை கொடுக்க போகிறோம், எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேட்ச்லாம் கொடுத்துருந்தோம். அது நிறைய பேரை போய் சரியாக ரீச் ஆகலைங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. சரியாக போய் ரீச் ஆக மாட்டேது, என்ன நம்ம அவ்வளோ எஃபெக்ட் போட்டு பண்ணுறோமே, ஆனால் அதோட ஒரு இது போய் சேர மாட்டேங்குது. ரொம்ப சிலருக்கு தான் போய் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நல்லா இருக்குங்கிறாங்க. நிறைய பேருக்கு ஏன்னா ஈஸியாக அவங்களுக்கு இப்போ யூடியூப்பில் தெரினாலே அவ்வளோ சேனல்ஸ் இருக்குங்கும்போது ஸோ நம்மளை நிறைய பேர் கன்சிடரே பண்ண மாட்றாங்க. அது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. இப்போ நம்மளும் ஒன்றும் அவ்வளோ இதாக கொடுக்க போகிறது கிடையாது மெட்டீரியலை. நீங்கள் என்ன எனக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஒர்த்தான ஒரு நோட்ஸை தான் நான் கொடுப்பேன். சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த அரம்சை டெஸ்ட் பேட்ச். இப்போ கூட ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் போய் அதை பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸுமே ரொம்ப டெடிகேஷனோட ஹார்ட் ஒர்க்கோட நான் மேக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். சரி, இதை எவ்வளோ ப்ரைஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நேற்று நம்ம சேனல்லே ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தேன். மல்டி இது கொஸ்டின் மாதிரிங்காருங்க. இப்படி நான் கொடுத்துருந்தேன். நம்ம டெலகிராம் சேனலில் அதை பற்றி தான் தெரியும். எல்லா நோட்டிஃபிகேஷனும் அதில் போடுவேன். நேற்று March 10 அந்த டயத்தில் என்னோடய நோட்ஸை 21 டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ என்ன ருப்பீஸில் இது இருந்தால் பை பண்ணிக்க ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதில் ஒரு 67% பார்த்திங்கன்னா ரூ. 250 சூஸ் பண்ணியிருந்தீங்க. குறிப்பிட்ட சிலர் ஒரு 11% ரூ. 300 யாருமே 350 சூஸே பண்ணலை. ஆனால் 22 பேர் ரூ. 450 இருந்தாலுமே நாங்கள் பை பண்ணிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் 450 ஹையஸ்ட்டாக நான் வச்சுருந்ததை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே, 450 அந்த இதில் நான் ரெடி பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அது எல்லாராலையுமே அந்த 67% ஆளுங்களால் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்க தான் நிறைய பேர் அதை சூஸ் பண்ணியிருக்காங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா ரூ. 250 நம்மளோட தமிழ் இலக்கண என்னுடைய ஓன் நோட்ஸ் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். ஷார்ட்லி அதுக்கான வேலை முடிஞ்சிடும். இன்னொரு இந்த வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணி சரியாக ஒரு 1 வீக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் அதை ரெடி பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு எவ்வளோ சிம்பிளாக உங்களை அந்த நோட்ஸ் பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குமோ அதுக்கு தகுந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் பண்ணிவிட்டு நான் ஷார்ட்லி உங்களுக்கு அதுக்காகவே கிளியராக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.